Hello traders, welcome to my breakout candle indicator channel. நாம் இன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். எப்படி நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி ட்ரேட் இந்த இடத்துல எடுத்திருந்தா ப்ராஃபிட் எந்த இடத்துல நம்மளுக்கு புக் ஆகிருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் நான் செல்ஃபாக டிசைன் பண்ண இண்டிகேட்டர். ஆப்ஷன் ப்ரீமியமோட பேஸ் பண்ணி அதை அடிப்படையில் வச்சு நான் அதை டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட அக்யூரசி லெவல் நீங்களே செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் இன்னைக்கு 20 May 2026 நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்து மார்க்கெட் கீழே இறங்க பார்த்து மறுபடியும் மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்து நல்லா ரெக்கவரி ஆகி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே ரெக்கவரி ஆகிருக்கு. நாம் எந்த இடத்துல ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதே மாதிரி எந்த இடத்துல ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு லாஸ் கம்மியான இடத்துல புக் பண்ணி வெளில வரணுன்றதும் தெரியணும். நம்மளுக்கு என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் மூணுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டான ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலுமே நம்மளுக்கு சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒரு 10:40க்கு தான் ஒரு புட் சிக்னல் கிடச்சிருக்கு. 23450 புட் ஸ்ட்ரைக்கில் கிடச்சிருக்கு. அந்த எல்டிபி வேல்யூ அந்த இடத்த நாம் எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இல்லைனா அதுலேருந்து மினிமம் ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 10:45க்கு ஒரு கால் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23550. இது அட் த மணி நீங்கள் எடுத்துக்கலாம். அட் த மணியாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஐடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது அட் த மணி ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி இந்த லெவல் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட் த மணி எல்லாமே நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10:40க்கு புட் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23450, வேல்யூ 184.7. ஓகே, பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். மார்க்கெட் கரெக்டாக 10:40க்கு நம்ம ப்ரைஸ் 184.7 சொல்லியிருந்தோம். ஸோ கரெக்டாக 10:40க்கு நான் வச்சுருக்கேன். இதோட கரெக்டாக 10:40க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 184.7 நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 184.9. ஸோ நம்ம இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா நம்மளுக்கு கம்மியான பாயிண்ட் தான் புக் ஆகிருக்கும். அடுத்து நம்ம கால் சைடு மூவ்மெண்ட் இண்டிகேட்டர் காட்டியிருக்கு, அதையும் பார்க்கலாம். கால் சைடோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகே 23550, 193. ஓகே, 10:45க்கு பாருங்கள். நம்மளோட லோ 190 இருக்குது. அதுக்கடுத்து லோ 193.35. ஸோ இந்த இடத்துல நாம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு மினிமம் ஒரு 5 பாயிண்ட் வரைக்குமே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இல்லைனா ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பேஸ் பண்ணி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அடுத்து நம்மளுக்கு நியர்பை டார்கெட்டாக ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்குமே நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். அதுவரை நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இண்டிகேட்டர் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்குற வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட்டை புக் பண்ணி வெளில வர்றது தான் நம்மளுக்கு கரெக்டான ட்ரேடு. அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து ஒரு மூவ்மெண்ட் வரும்போதே பண்ணணும். இது நாம் மேலே பிவோட் வரைக்கும் லைன் வரைக்குமே நம்மளுக்கு ட்ராவல் ஆகும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதை சிக்னல் அதுக்கடுத்து என்ன மாதிரி வர்றதுன்னு பார்த்து தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, இங்கே நம்மளுக்கு ஒரு
200ல் நம்ம ட்ரேடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப்போர்ட் லெவலை வச்சு பேஸ் பண்ணி கூட நம்ம இங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலுமே கீழே அது வந்து ட்ராவல் பண்ணாமல் 200ல் இருந்து நம்மளுக்கு ஒரு நியர்பை 260 வரைக்குமே நம்மளுக்கு பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேடை வந்து வெளியில் வரணுமா என்னன்றதை மறுபடியும் நம்ம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதையும் பார்க்கலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கரெக்டாக 11:45க்கு வந்து மறுபடியும் ஒரு புட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே கால் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த இடத்துல புட் சிக்னல் வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிடணும், வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட அக்யூரசி லெவல் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஒன்று ஸ்டாப் லாஸை வந்து புக் பண்ணி வெளில வந்துடணும், இல்லைன்னா டார்கெட்டை வந்து நம்ம நியர்பை டார்கெட் என்னவோ அதில் நம்ம வச்சுட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பண்ணுறது தான் கரெக்டான ட்ரேடு. ஸோ இந்த இடத்துல வந்து புட்டு வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 23,550,186 பார்க்கலாம். 11:45 23,550. ஓகே, 11:45க்கு நீங்களே பாருங்கள். நம்மளோட பிவோட் லெவல், அதாவது 23,550வோட பிவோட் லெவலை வந்து பேஸ் பண்ணி ட்ரேடு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 186.3 வந்து நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருந்தது. அது எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியமை பேஸ் பண்ணி கால்குலேஷன் மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டரை வந்து அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது மினிமம் லாஸாக இருந்தாலுமே வெளில வந்துடலாம், ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் நம்மளுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. என்ன தான் வந்து நம்மளுக்கு கீழே இறங்கினாலுமே மறுபடியும் ஒரு அதே லெவல் வந்து இந்த நியர்பை டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூவோட கொஞ்சம் மேலே வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வெளியில் வந்துடலாம், இல்லை கீழே இறங்கும்போது நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். இந்த இல்லை அப்படின்னா காஸ்ட் வெளில வந்துடணும். அதுதான் கரெக்டான ட்ரேடு. சரி, இப்போ இண்டிகேட்டரில் என்ன ரெஸ்பாண்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். கரெக்டாக வந்து 125 அப்போ பார்க்கலாம். சரி பாருங்கள், கரெக்டாக 125க்கு வந்து நம்மளுக்கு கால் சிக்னல் மறுபடியும் கிடச்சிருக்கு. இதே 23,550 தான் இங்கே கிடச்சிருக்கு. 125க்கு 250. ஓகே, நம்மளுக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் பிவோட் சப்போர்ட் லைன் வந்து லேட் ஆகுது, அதனால உங்களுக்கு அது வியூ ஆகலை. கொஞ்சம் நேரத்தில் அது வந்துடும். சரி, கரெக்டாக வந்து 125 சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள், வேல்யூ வந்து 215 சொல்லியிருந்தேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல 211.25 வந்து லோவாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கடுத்து நாம் இங்கே ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தாலுமே இதோட லோ வந்து 213. ஸோ ஒரு 5 பாயிண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் இண்டிகேஷன் கொடுக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 200 கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா மினிமம் ஒரு 5 பாயிண்டில் வந்து ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்குமே அடுத்த பிவோட் லைன் வரைக்குமே உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து அக்யூரசி உங்களுக்கு அதிகம் இருக்கும். இது நான் செல்ஃபாக டிசைன் பண்ண இண்டிகேட்ரு. யார் யாருக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் வேணும்னு விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ப்ரீமியம் பேஸ்டு இண்டிகேட்டர் தான். நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் இதை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜூன் மந்த் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு புதுசாக இருக்கனால நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறேன். ஜூன் மந்த், ஜூன் ஃபஸ்ட்லேருந்து ஜூன் லாஸ்ட் வரைக்கும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். யார் யாருக்கு வேணுமோ அவங்க டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மே மந்த் எண்டு வரைக்கும் யார் யார் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கம்மியான சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அவைல் பண்ணிக்கலாம் ஜூன் மந்த் வரைக்குமே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஜூனில் இருந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாறும். ஸோ அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.